அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படும் என்று இதற்கு முன்னைய வாரத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தாலும் கூட, நெதன்யாகு ட்ரம்ப் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் அது முடிவடைந்திருப்பதால் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையிலிருந்து நடுவில் வெளியேறி இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம் செய்த போது ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை நிலைப்பாடு குறித்து ஐநாவினுடைய சிறப்பு அழைப்பாளர் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். காசாவில் தொடர் இழப்பின் காரணமாக இஸ்ரேல் இராணுவத்தினர் போர்க்களத்துக்கு செல்ல மறுப்பதால் ஏற்படக்கூடிய சிக்கல் நெதன்யாகுவுக்கும் அமைச்சர்களுக்கும் புதிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதால் விரக்தியடைந்த ட்ரம்ப் நெதன்யாகுவினுடைய தனது இரண்டாவது ஓவல் அலுவலக சந்திப்பிலிருந்து இடையில் வெளியேறி சென்றிருக்கின்றார் என்ற செய்தியை வாஷிங்டனில் இருந்து வெளியாகும் பத்திரிகைகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். பொதுவாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை ஏதாவது ஒரு நாட்டினுடைய தலைவர் சந்தித்தால் அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னர் இரண்டு நாட்டினுடைய தலைவர்களும் இணைந்தவாறு ஊடகங்களை சந்திப்பது ஒரு சம்பிரதாயபூர்வமாக காணப்படுகின்றது, அது எந்த நாட்டினுடைய தலைவர் சென்றாலும். ஆனால் ட்ரம்ப் நெதன்யாகு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னர் ட்ரம்பும் நெதன்யாகுவும் இணைந்து ஊடகங்களை சந்திக்கவில்லை என்ற விடயம் இவர்களுக்கிடையான பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இதில் இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, நெதன்யாகுவுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் உண்மையிலேயே கருத்து மோதல் ஏற்பட்டு அல்லது கருத்து முரண்பாடு ஏற்பட்டு காசா போர் நிறுத்தம் தள்ளி சென்றிருக்கலாம், அல்லது இஸ்ரேல் ஏற்கனவே ஒரு திட்டத்துடன் வருகை தந்திருக்கலாம். ட்ரம்பும் அந்த திட்டத்திற்கு சம்மதித்து விட்டு, ஏனெனில் மூடிய அறையில் தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் வெளியுலகத்திற்கு நெதன்யாகு பேச்சுவார்த்தைகளை ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதைப் போலவும் அமெரிக்கா ஒப்பந்தத்தை கொண்டு வருவதில் தீவிரமாக இருப்பதைப் போலவும் காண்பித்து நெதன்யாகு ஏற்கனவே நெதன்யாகுவினுடைய பெயர் உலகனைத்தும் கெட்டுப்போய்த்தான் இருக்கின்றது. ட்ரம்ப் தாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பதைப் போல காண்பிப்பதற்காகவும் இந்த பாசாங்குத்தனத்தை செய்யலாம். அதாவது உண்மையிலேயே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு விரிசல் அல்லது முருகல் ஏற்பட்டால் அமெரிக்கா உடனடியாக தான் செய்யும் இராணுவ உதவிகளை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னாலே இஸ்ரேல் அடுத்த நொடி பேச்சுவார்த்தைகளுக்கு வந்துவிடலாம். எனவே இந்த நெதன்யாகுவும் ட்ரம்பும் இணைந்து செய்யக்கூடிய இந்த நாடகம், பாசாங்குத்தனம் எத்தனை நாட்கள் நீடிக்கப் போகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்க வேண்டும். இவர்களுடைய நாடகம் நீடித்து செல்கின்றது. ஆனால் காசாவில் பொதுமக்கள் தினமும் கொண்டு குவிக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் பெருந்துயரம். இன்றைய தினத்திலும் கடந்த 24 மணி நேரத்தில் 39 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டோம், பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் நேருக்கு நேர் பாலஸ்தீன போராளிகளை எதிர்கொள்ள முடியாத சியோனிச கோழைத்தனமான இராணுவத்தினர் அப்பாவி பாலஸ்தீனர்களை அங்கே கொண்டு குவித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து, ஐநாவின் உடைய மனிதாபிமான விடயங்களுக்கான சிறப்பு அழைப்பாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அம்மையார் ஒரு அறிவிப்பை விடுகின்றார். நெதன்யாகுவினுடைய விமானங்கள் எவ்வாறு ரோம் சட்டத்தை, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளினுடைய வான்வெளியினூடாக செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டன என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்கள் குறித்த ஐநா சிறப்பறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ், இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் அரசாங்கங்கள் நெதன்யாகுவுக்கு ஏன் வான்வெளி மற்றும் பாதுகாப்பான பாதையை வழங்கினார்கள் என்பதை விளக்க வேண்டும். இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICCயால் தேடப்படும் ஒரு குற்றவாளி சர்வதேச சட்ட ஒழுங்கை மீறும் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு முன்மாதிரியான நிகழ்வை ஏற்படுத்தும். இது அனைத்து ICCயின் உடைய வரம்புகளையும் பலவீனப்படுத்தும், ஆபத்தில் ஆழ்த்தும் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் நாடுகள் இந்த தவறை இழைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகு ஒரு கிரிமினல் போர்க்குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ் போன்ற நாடுகள் அனுமதித்திருப்பதனூடாக அந்த நாடுகளுடைய இரட்டை வேடமும் இங்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகத்துக்குரிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து, காசா போர் நிறுத்தத்தை உடனடியாக ஏற்படுத்துங்கள் அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான பல தடைகளை நாங்கள் அமுல்படுத்த வேண்டியிருக்கும் என இங்கிலாந்தினுடைய வெளியுறவு அமைச்சர்
டேவிட் லாமி ஸ்டேலுக்கு வெளிப்படையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். உலகளாவிய ரீதியில் காசா மக்களுக்கான ஆதரவுகள், காசாவில் இருக்கக்கூடிய இனப்படுகொலை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டன் பாராளுமன்ற உரையில் காசா மக்களுக்கான ஸ்டேல் அமெரிக்காவின் இடமாற்ற திட்டத்தையும் பிரிட்டன் வெளிவிவகார அமைச்சர் கடுமையாக சாடியிருக்கின்றார். இது அமைதிக்கான தடையாகும். அமெரிக்காவின் ஆதரவை பெறும் நோக்கில் நெதன்யாகு வாஷிங்டனில் ட்ரம்பை சந்திக்கின்ற பொழுது காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் பிரிட்டன் ஸ்டேல் மீது பல்வேறுபட்ட தடைகளை அமல்படுத்தப் போகின்றார்கள் என்ற அறிவிப்பை பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் விட்டிருக்கின்றார். ஆனால் இந்த பிரிட்டனுடைய பிரான்சினுடைய நிலைப்பாடுகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் கடந்த ஒரு மாத காலமாக இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஸ்டேலுக்கு எதிராக தடை விதிக்கப் போகின்றோம், பொருளாதாரத்தை அமுல்படுத்தப் போகின்றோம், இராஜதந்திர உறவுகளை துண்டிக்கப் போகின்றோம் என கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இத்தனை மக்களின் உயிரிழப்புகளின் பின்னரும் இவர்கள் முழுமையாக அதை அமுல்படுத்தி இருக்கின்றார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏனெனில் F-35 விமானங்களுக்குரிய உதிரிப்பாகங்களை பிரிட்டன் இன்னமும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை வழங்கக்கூடாது என்று தெரிவித்து பிரிட்டனுக்குள்ளேயே மனித உரிமை ஆர்வலர்கள் வழக்கு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார்கள். இது பிரிட்டன் அரசினுடைய இரட்டை முகத்தை அம்பலப்படுத்தியிருந்தது. இதே போன்றதொரு நடவடிக்கை தான் பிரான்சினுடைய நடவடிக்கையாகவும் இருக்கின்றது. இருந்தபோதிலும் மெக்ரோன் பெரியளவில் காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும், உடனடியாக காசா மக்களுக்கு ஸ்டேல் செய்யும் படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் களத்தில் ஏதாவது மாற்றம் இவர்களால் செய்ய முடிகின்றதா அல்லது இவர்கள் உண்மையில் செய்ய விரும்புகின்றார்களா என்றால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இருந்தபோதிலும் பிரிட்டன், பிரான்ஸ் மீண்டும் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தொனியில் மிக ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் நேற்று முன்தினம் காசாவின் மத்திய காசா, வடக்கு காசா, கான் யூனிஸ், பெய்ட், லாகியா பகுதிகளில் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் நடத்திய தாக்குதல் 22 ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள், 50க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். ஏறக்குறைய ஒரு பிரிகேட் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேல் இராணுவத்தினரும் ஏறக்குறைய அகற்றப்படும் ஒரு நிலை ஸ்டேல் இராணுவத்துக்கு ஏற்பட்டது. 5 ஹெலிகாப்டர்கள் சென்று இறந்தவர்களின் உடல்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு செல்ல வேண்டிய ஒரு சிக்கலான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்டேலில் அதிகளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த செய்தி தடை காரணமாக பல விடயங்கள் வெளியே வரவில்லை. இருந்தபோதிலும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை ஸ்டேல் படைகள் அங்கு சந்தித்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது காசாவுக்கு போருக்கு செல்ல ஏனைய ஸ்டேல் இராணுவத்தினர் மறுப்பு தெரிவிப்பது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே டெல்-அவிவ், ஜெருசலேம் போன்ற நகரங்களில் ஒன்று கூடிய ஸ்டேலிய முன்னாள் இராணுவத்தினரும் ரிசர்வ் படை வீரர்கள், களத்தில் இருக்கக்கூடிய படை வீரர்கள் அகற்றப்பட்டால் மீண்டும் அங்கே செல்லக்கூடிய படையினர், அதாவது ரிசர்வ் படையினர், நாங்கள் காசாவுக்குள் செல்வதற்கு தயாராக இல்லை. நெதன்யாகுவினுடைய அரசியலுக்காக இந்த போர் நடக்கின்றதை தவிர ஸ்டேலிய மக்களின் நன்மைக்காக இல்லை. இப்போதாவது தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனை பேர் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் கேள்விக்குறி. நெதன்யாகுவினுடைய தனிப்பட்ட அரசியலுக்காக, நெதன்யாகுவினுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக நடைபெறும் இந்த போரில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இதற்காக உயிரிழக்க வேண்டும் என்று ரிசர்வ் படையினருடைய பெற்றோர்கள், ரிசர்வ் படையினர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக நெதன்யாகுவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தும். ஏனெனில் அங்கு பாலஸ்தீன போராளிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இங்கு ஸ்டேலிய இராணுவத்தினர் ஏற்கனவே உயிரிழப்புகளால் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். அடுத்து களத்துக்கு வர வேண்டிய ரிசர்வ் படைகளும் நாங்கள் போருக்கு காசாவுக்கு செல்ல மாட்டோம் என போராட்டங்களை ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேலிய களமுனையில் எதிரொலிக்கும் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலில் சேதமாக்கப்பட்ட இராணுவ ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மையமான வெய்ஸ்மேன் நிறுவனத்தை பார்வையிடுவதற்காக இஸ்ரேலினுடைய சட்டம் இயற்றுபவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு 600 மில்லியனுக்கு மேற்பட்ட டாலர்கள் இந்த பேரழிவால் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் இராணுவத்தினரின் கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்கள், ஸ்டேல் இராணுவத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய தொழில்நுட்ப பல்வேறுபட்ட மாற்றங்கள் எல்லாம், இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருப்பதாக அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வெய்ஸ்மேன் நிறுவனம் தாக்கப்பட்டிருப்பதாக தாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் இவ்வளவு தாக்கம் அது செயற்பட முடியாத அளவுக்கு, நேரடியாக சொல்ல வேண்டுமானால் மீள அதை கட்டியெழுப்ப முடியாத அளவுக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த வெய்ஸ்மேன் நிறுவனத்தின் மீது ஈரான் செய்கில் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே 3 முக்கியமான ஏவுகணை வகைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். செய்யில், கைஃபர்,
வேறு இன்னும் ஒரு முக்கியமான ஏவுகணை வகைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த செய்தில் ரக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதால் மிகப்பெரிய அளவில் அங்கு அழிவிருப்பதாகவும், ஸ்டேலின் 50 ஆண்டுகால ஆராய்ச்சி அறிவியல் சார்ந்த விடயங்கள் அளிக்கப்பட்டிருப்பது ஸ்டேலிய இராணுவத்திற்கும் ஆராய்ச்சித்துறைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து, சீனா தன்னுடைய விசா கொள்கையை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தளர்த்தியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சீனாவின் சுற்றுலாத்துறை, பொருளாதாரம், மின் வலிமை, சாப்ட்வேர் துறை போன்றவற்றை மேம்படுத்தும் நோக்கில் சீன அரசு படிப்படியாக விசா இல்லாமல் நுழைவை அறிமுகம் செய்திருக்கின்றது. ஏறக்குறைய 74 நாடுகளை சேர்ந்தவர்கள் சீனாவுக்குள் விசா இல்லாமல் ஒரு மாத காலம் சுற்றுலா செல்ல முடியும், சுற்றி பார்க்க முடியும், வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும், ஷாப்பிங் செய்ய முடியும் என ஒரு மிகப்பெரிய சலுகை. ஏறக்குறைய 74 நாடுகளின் குடிமக்கள் 30 நாட்கள் வரை விசா இன்றி சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. இது நிச்சயமாக கொரோனாவுக்கு பின்னர் சீனாவின் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டிருந்தது. மீண்டும் சீனாவை தூக்கி நிறுத்துவதற்கான, சுற்றுலாத்துறையை தூக்கி நிறுத்துவதற்கான சீனாவின் ஒரு அதிரடி நகர்வாக பார்க்கப்படுகின்றது. எனவே இது நிச்சயமாக சீனாவின் சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பது சுற்றுலாத்துறை முகவர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து, அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர், பொறுப்பேற்றுக் கொண்டாலும் பொறுப்பற்ற முறையில் செயற்படக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடு காரணமாக கனேடியர்கள் பலர் அமெரிக்க சுற்றுலாவை முற்றாக புறக்கணித்து வருவதால் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய சுற்றுலாத்துறை வருமானம் மிகப்பெரிய அளவில் பாரிய சரிவை சந்தித்திருப்பதாக வர்த்தக மன்றம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக கனடா அமெரிக்கா உறவுகள் வர்த்தகம் தொடர்பாக பேசக்கூடிய கனேடிய அமெரிக்க வர்த்தகர்கள் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் குறிப்பிடுகின்றார்கள், அமெரிக்காவுக்கு கனேடிய சுற்றுலா பயணிகளின் வருகை ஏறக்குறைய 47% குறைந்திருக்கின்றது. அதாவது 100 பேர் வந்த இடத்தில் 47 பேர் அதை நிறுத்திவிட்டார்கள். ஏனெனில் கனடாவை அமெரிக்காவினுடைய மாகாணமாக மாற்றுவேன், கனடா பொருட்களுக்கு வெளியேற்றுவேன், கனடா எங்களுடைய மாகாணம், மாநிலம் என்று ட்ரம்ப் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியது கனேடியர்களை சீற்றமடைய வைத்திருக்கின்றது. அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதனால் கனடா சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய அமெரிக்க வர்த்தக நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த ட்ரம்ப் வந்த பின்னர் உலகுக்கு மட்டும் கேடு கிடையாது, அமெரிக்காவுக்கும் ட்ரம்பினால் மிகப்பெரிய கேடு இருக்கின்றதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் என்று கனடா அமெரிக்கா வர்த்தக நிறுவனம் புள்ளி விவரத்தோடு வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து, அமெரிக்காவின் டெக்காஸில் ஏற்பட்ட திடீர் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 116ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இதில் குவாடலூப் நதிக்கரையில் அமைந்திருந்த கேம்ப் மிஸ்டிக் என்ற கோடைகால முகாமில் இருந்த 28 சிறுமிகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அமெரிக்க பேரிடர் மீட்பு ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த கோடைகால முகாமில் பங்கு பெற்றிய சிறுமிகளை தாங்கள் தேடிக்கொண்டிருப்பதாகவும், ஹெலிகாப்டர்கள், நீச்சல் வீரர்கள் மிகப்பெரிய அளவில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட போதிலும் தற்போது அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலனி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.